மாமி ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் உன் ஃபேஸ்ல ஸ்மைலே இருக்கு இப்போ. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து இட்லி பொடி பண்ணோம். ஓகே, இட்லி பண்ணா மிளகா பொடி. மிளகா பொடி. ஓகே, என்னென்ன வேணும்? அதுக்கு தேங்காய், ம் எள்ளு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காயம், கொத்தமல்லி, மிளகா. அவ்வளோதானா? உப்பு. அவ்வளோதான். அவ்வளோ. ஓகே, ஸோ இது எது கூட சாப்பிடலாம்? இட்லி, தோசை, ஓகே சப்பாத்தி கூட நல்லா. ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும்ல? ஆ, ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்லாம் வறுக்கும். ஓகே, எள்ளு வறுப்போம்னா. ஓகே. தச்சு. ஓகே, இப்போ கொத்தமல்லி. இது எல்லாம் ஒரே தடியா போடணுமா இல்லாட்டா? இல்லை இல்லை, தனியாக தான் வறுக்கணும். ஓகே, ஆயிட்டா. நெக்ஸ்ட் உனக்கு பருப்பு பொடி தெரியுமா? பருப்பு பொடி தெரியும். அந்த ரைஸ் கூட அது பண்ணுவியா? பண்ணு. ஓகே, கடலைப்பருப்பு எண்ணெய் விட்டு வறுப்போம். ஓகே. யா லேசா. யா Why? எண்ணெய் விட்டு தான் வறுப்பாங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எண்ணெய் விட்டு. அப்போனா உனக்கு எண்ணெய் ஏன் ஊத்துறோன்ட்டு தெரியாது. தெரியும், ஆனா இது ரொம்ப சுக்காவா ஆயிரும்ல. ஓகே, கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தாச்சுன்னாக்க இந்த மிளகாப்பொடி கொஞ்சம் பிடிக்கும், நல்லா ஒத்துமையா இருக்கும். ஆமா, அது வந்து அவங்க ஒத்துமையா இருப்பாங்க. இல்லைன்னா தனித்தனியா போயிடுவாங்க. பேசாம நம்ம 2 பேரும் இங்கே கட்டி பிடிச்சு படுத்துருவோமா? வேண்டாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் போட்டு லேசா கொஞ்சம் சவக்கணும். ஓகே, உளுந்தம் தொலி உள்ளதுல்ல, நமக்கு தொலி இல்லாததும் போடலாம், தொலி இருக்கதும் போடலாம். ஆனா இதான் நல்லா இருக்கும். ஓகே. தொலி உள்ளதான் கலரும் நல்லா இருக்குமா? மிளகா அப்படி இல்லைன்னா வெள்ளையா இருக்கும். இதுவும் என்ன லேசா அவ்வளோ. முறுக்குக்குள்ள ஸ்மெல் வருதுமா? ஆமா, அது உளுந்துலாம். உளுந்து வறுத்தா அந்த வாசம் தான். லேசா ப்ரௌன் ஆகணுமா? லேசா இல்லை, கொஞ்சம் அது. ஓகே, நெக்ஸ்ட் எண்ணெய். ஓகே, காயம். பவுடர் போட்டா? பவுடர் போடலாம், ஆனால் இதான் நல்லது. ஆனா இல்லைன்னா பவுடர் போடலாம்னா? இல்லைன்னா பவுடர் போடலாம். ஓகே, ஓ இது கூட ஒன்று போட வேண்டாமா? தேங்காவும் கருவேப்பிலையும் பசு. கொஞ்சம் டைம் ஆகும்னா? இது கொஞ்சம் டைம், ஸ்லோவாக வச்சு தான் வரும். எண்ணெய் ஊற்றும். இது வறுக்கண்டாமா? இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அது பிறகு எல்லாம் ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு மிஷினில் போட்டு பிரித்து அப்புறம் நம்ம காணிப்போம். ஓகே. 2000 years later. ஆறிட்டா? ஆறிட்டு இப்போ நம்ம திரிப்போம். என்ன போடுற? உப்பு. கல் உப்பு தான் போடணுமா? கல் உப்பு நல்லா இருக்கும்.
மெல்ல. ஓகே மம்மி, ஆயிட்டா மிளகா பொடி? ஆயிட்டு இதாக இருக்கு. இப்போ ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சரசரம் தான். ஸோ இப்போ நம்ம டப்பாவில் போட்டு டப்பாவில் போட்டு வச்சா 6 மாதம் ஆனாலும் ஒன்றும் செய்யும். ஓகே, அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. எள்ளு தேங்காய்லாம் வறுத்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சிலவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் போட்டு பாருங்க, இதே மாதிரி நல்லா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்து. ஸோ நம்ம போற பார்க்கலாமா? பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இட்லி கூட சாப்பிடும்போது. பாய். பாய். எங்கள் வீடியோஸை பார்க்கறதுக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.